Hey everyone, welcome to the video channel of Learn to Play Chess in 30 days. We are on our day 16. Yes, we have almost crossed the half, and if you're still be watching the video and you're on the right track on the right time. Okay, so here is an exciting one. Okay, the tournament is organized by Lions Club of Hosur and with the collaboration of Anandi Chess Academy and Vyugam Chess Academy. And let's give a huge shout out to the sponsor, who the title sponsor, Gunam Super Speciality Hospital. And I would request all folks who's watching this to just click on the QR below and register for the tournament, because all the doubts and everything will be solved on the WhatsApp group for the registered folks. So I would request all folks to just register for the event today. So that's Little England. You know what? Like, you will be playing there and I'll be also playing there. I'll be also coming there. I'll be super happy to see you folks there. And I wanted you to win and have fun. So in that tournament, we would be technically meeting all, and that is the tournament. So they have made an initiative of let us teach people whoever is about to play the tournament. And that's why I am here, and they are the one who is connecting the bridge between you and me. So yeah. So now let's directly jump into the topic. So what we've been seeing for the past 2 days is, like, on the day 14 and 15 is like we've been working on tactics. Okay. So now today also we're going to work on tactics. நான் சொன்ன மாதிரி டாக்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஐடியலான இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்ணுவோமா. இப்போ டாக்டிக்ஸ் வந்து சார் ஒரு நாள்ல முடிஞ்சிருமா, 2 நாள்ல முடிஞ்சிருமா, 3 நாள்ல முடிஞ்சிருமானா இல்லை. டாக்டிக்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும், நிறைய டாபிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. பட் நம்ம இப்போ இந்த சீரீஸ்ல என்ன பார்க்குறோம்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாக்டிக்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாக்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாக்டிக்ஸ் என்னன்னா டபுள் செக், டிஸ்கவர் செக். டபுள் செக்னா என்ன, டிஸ்கவர் செக்னா என்ன சார்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த வார்த்தையிலேயே இருக்கு, டபுள் செக், டிஸ்கவர் செக். சரிங்களா, பார்த்துடலாமா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு? சரி, ஓகே. சரி, டபுள் செக்குன்னா என்னன்னா, இப்போ வந்து இப்போ நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செக்குன்னா என்ன நமக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து நிறைய டைம் படிச்சிட்டோமா. செக்குன்னா என்ன சார்? கிங்க அட்டாக் பண்றது செக், கரெக்டுங்களா? அப்போ டபுள் செக்குன்னா என்ன சார்? இப்போ நம்ம கிங்க அட்டாக் பண்றது செக்குன்னா, இப்போ இங்க கிங் இருக்குங்க, இங்க கிங் இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ இந்த கிங்கை இப்படி அட்டாக் பண்றது செக்கு, கரெக்டா? டபுள் செக்னா ஒன்றும் இல்லை. இப்போ இங்க நைட் இங்க இருக்கா, நான் நைட் இங்க விளக்குறேன், நான் நைட் இங்க மூவ் பண்றேன். இப்போ என்ன ஆகுது, டபுள் செக் வருது. குயினாலையும் செக்கு, நைட்டாலையும் செக். புரிஞ்சுங்களா? குயினாலையும் செக்கு, நைட்டாலையும் செக்கு. எந்த பீஸா இருந்தாலும் கிங்கை நகர்த்தி தான் ஆகணும் இந்த இடத்துல. புரிஞ்சுங்களா? ஏன்னா டபுள் செக், 2 பீஸுக்குமே நீங்க செக் வைக்கிறீங்க, 2 பீஸாலையும் செக் வைக்கிறீங்க, கரெக்டுங்களா? அப்போ இப்போ இங்க பார்க்கும்போது டபுள் செக்கா, இங்க எங்க எப்படி டபுள் செக் வரும்? நைட்டை G6ல வச்சா டபுள் செக்கா? டபுள் செக்கால கிங்க நகருது, அவங்களால இதை அடிக்க முடியாதா? இப்போ கிங் இங்க போயிடுச்சு, இங்க செக் மேட். சரிங்களா, டபுள் செக். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் போகும், இந்த இடத்துல டபுள் செக் போகும். இந்த இடத்துல டபுள் செக் எப்படி வரும்? ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. டபுள் செக் இல்லையே சார், நான் பார்த்துட்டேன் சார். டபுள் செக் இல்லைன்னா டபுள் செக் கிரியேட் பண்ணுவோம். எப்படி டபுள் செக் கிரியேட் பண்ணுவோம்? போன பசில் பார்த்தீங்கல்ல, போன பசில்ல நான் எப்பவுமே இப்பவும் சொல்றேன், செஸ் வந்து பேட்டர்ன் தான், பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் தான் எல்லாமே. போன பசில் பார்த்தீங்களா, இந்த பசில் ஒரு பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா? ரூக் இங்க இருக்கு, நைட் இங்க இருக்கு, நைட் இங்க போயிட்டு ரூக் இங்க வந்தா செக்மேட்டா? ஏன்னா கிங் இங்க தப்பிக்காதா? இது வந்து ஒரு பேட்டர்னா, ஒரு இம்பார்ட்டண்டா பேட்டர்னா கன்சிடர் பண்ணலாமா? இப்போ இங்க என்ன இருக்கு, அதே நைட் இருக்கு, ரூக் இருக்கு, கரெக்டுங்களா? குயின் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பசில் மாதிரி வச்சுக்கோங்களேன். குயின் இங்க தள்ளி விடணும், அப்போ என்ன ஆகும், கிங் இங்க வந்துடும். அப்போ போன பசில் அப்படியே வந்துருச்சா? இப்போ போன பசில் வந்துருச்சா? இப்போ போன பசில் மாதிரியே இருக்கா? டபுள் செக்கு, கிங் இங்க செக்மேட். கேம் ரொம்ப சிம்பிள். பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பேட்டர்ன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, நம்ம தான் ஒவ்வொன்றா பார்க்கணும். சரிங்களா? இப்போ தேர்ட் வந்து டபுள் செக்ல ஒன்று பார்க்கலாமா? இப்போ டபுள் செக். சரி, ஃபர்ஸ்ட் யார் இதை கரெக்டாக சொல்லுவா, இது பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதா இல்லை பேட்டர்னை உருவாக்குறதா? இப்போ நல்லா பாருங்க, கிங் இங்க இருக்கு, கிங் இங்க இருக்கு, கிங்க வழி இல்லை, இங்க வழி இல்லை, இங்க வழி இல்லை, கிங் இங்க அதுவும் பிளாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிளாக் ஸ்கொயர்ல இருக்கு, இங்க பிஷப். சரிங்களா? இப்போ நீங்க என்ன பார்த்தீங்களோ ரூக்குக்கு, அதே தான் இங்கேயும். நம்ம வந்து ஒரு பீஸை கொடுக்குறோம், எதுக்கு? டபுள் செக் வர வைக்க. கிங்க தள்ளுது, கிங்க தள்ளுறாங்களா ஒயிட் பிளாக் ஸ்கொயர்ல, அந்த ஸ்கொயர்ல 2 இடத்துல செக் வைக்கிறோம். அப்புறம் அப்புறம் நம்ம கிங் எடுத்து இங்க போய் வைக்கிறோம்.
புரிஞ்சுங்களா? சரி, இப்போ நம்ம வந்து ஒரு ரியல் வேர்ல்டு ஒரு சில பசில்ஸ் பார்ப்போம். டபுள் செக்ல ரியல் வேர்ல்டு பசில்ஸ் பார்ப்போம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அந்த ரியல் வேர்ல்டு பசில்ஸை கண்டிப்பா நீங்களும் அந்த பசில்ஸை ஹோம் ஒர்க் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஸோ பார்த்துக்கலாம். ஓகே. நம்ம இப்போ டபுள் செக் வந்தாச்சு. டபுள் செக் சால்வ் பண்ணுவோமா? டபுள் செக் சால்வ் பண்ணும்போது ரொம்ப 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 சிம்பிள். அகைன் நம்ம அங்க படிச்சதே தான் இங்கேயும் சால்வ் பண்ண போறோம். இங்க என்ன பண்ண போறோம்? யோசிச்சுப்போம். பிஷப் இருக்கு, நைட் இருக்கு. இங்க குயின் இருக்கு. நைட் இன்டூ கிங் அடிக்கலாமா? நைட் இன்டூ ரூக் அடிக்கலாமா? அடிச்சா என்ன ஆகும்? டபுள் செக்கா? நைட் இன்டூ பிஷப் அடிக்கலாமா? அடிச்சாலும் டபுள் செக்கா? ஆனா நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா இருக்கணும். நைட் இன்டூ பிஷப் அடிச்சா என்ன ஆகும்? அவங்க வந்து நம்ம ரூக் அடிச்சு செக் சொல்லுவாங்க. ஆனா இதே நைட் இன்டூ ரூக் அடிச்சா செக்கா? திருப்பி இந்த அதே செக் போட்டு எடுத்துக்கலாமா இந்த பீஸ? அவ்வளோதான். அதோட பர்ப்பஸ் அதிகம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பசில் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டபுள் செக். இப்போ நம்ம குயின் அட்டாக் ஆகுதே அப்படின்னு இது அடிக்கிறதுக்கும், சார் இது அடிச்சா இங்கேயும் செக்கு, பான்லயும் செக்குன்னு அடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ். அதுதான் டிஃபரன்ஸ். அடிச்சிட்டோமா? இப்போ இதை எடுத்துக்கலாமா? சார் ஏன் சார் பான் இன்டூ அடிக்கல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அகெயின் ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் பார்த்தோமா டாக்டிக்ஸ்ல பின்னுன்னு. நீங்க பான் இன்டூ அடிச்சீங்கன்னா அவங்க இங்க பின்னு வச்சிருவாங்க. நம்ம என்ன பண்றோம் இப்போ கிங் இன்டூ அடிக்கிறோம். பீஸ் அப்பு. இப்போ இங்க செக் வச்சாலும் கிங்க நகர்த்திக்கலாம். இங்கேயோ 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 இங்கே வேணா நகர்த்திக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுங்களா? இப்போ இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா டபுள் செக் பார்க்கணும். அப்போ மொத்தம் இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? டபுள் செக்கு, பின்னு, ஃபோர்க்கு. ஓகே. இந்த 3 தான் வந்து ரொம்ப ரொம்ப அகைன் நான் சொன்ன மாதிரி இன்னொரு டாபிக் இருக்கு. அந்த 4 டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். அந்த 4 டாபிக்ஸுமே நீங்க ஒரு 10 பசில்ஸ் 10 பசில்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு டோர்னமெண்ட் வந்துடும். இன்னொன்று என்ன பண்றதுன்னா, சார் நம்ம இவ்வளோலாம் படிச்சிட்டோம். இது எங்கே போய் என்ன எக்ஸிக்யூட் பண்றதுன்னா, சிம்பிளா ஒரு 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 3 மினிட்ஸ் கேம். 10 மினிட்ஸ் கேம் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸ்டார்டிங்க்கு. கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் 3 மினிட்ஸ் போங்க. 10 மினிட்ஸ் 5 வச்சுக்காதீங்க. 10 மினிட்ஸ் ரேபிட். 10 மினிட்ஸ் கேம் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு ரேண்டம் ஆப்பனன்ட் அமைவாங்க. அவங்க கூட நீங்க விளையாடுங்க. ஓப்பனிங் பிரின்சிபல் வச்சுக்கோங்க. பீஸை விடாதீங்க. எல்லாமே சேவ் பண்ணுங்க. அப்புறம் அல்டிமேட்லி நீங்க வந்து ஜெயிச்சிடலாம். சரிங்களா? ஜெயிச்சிடலாமோ யூ வில் லேர்ன் அ லெசன். அந்த லெசன்ல இருந்து அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த கேம் ஆடுங்க. சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு அடுத்த மாஸ்டர் கிளாஸ்ல அனலைஸ் பண்றது எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லித் தரேன். சரிங்களா? ஓகே. கூல் ஸ்டூடெண்ட்ஸ், பாய். டேக் கேர். ஹேவ் அ நைஸ் டே.